தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேலூர் நகர வட்டார கிளையின் சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவினிலே தலைமை தாங்குகின்ற இவ்வட்டாரத்தினுடைய தலைவர் கான் அவர்களே, சிறப்பான ஒரு வரவேற்பினை ஆற்றி அனைவரையும் மகிழ்வித்திருக்கின்ற இந்த வட்டாரத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரி கலைவாணி அவர்களே, இந்த வட்டாரத்தினுடைய சிறப்புமிகு நிதியாளராக இருந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி சாந்தி அவர்களே, இருக்கின்ற அனைத்து வட்டாரத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே, துறைத் தலைவர்களே, பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு அனைவரையும் கௌரவித்த மாநிலத்தின் துணை செயலாளரும் மேனால் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினருமாக இருக்கின்ற சரவண அண்ணன் அவர்களே, மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் அருமை சகோதரர் குப்புராமன் அவர்களே, வேலூரிலே சிறப்பான இயக்கப் பணியாற்றி கல்விப்பணி மாவட்ட பொருளாளர் இயக்கச்செம்மல் மற்றும் பொறுப்புகளை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய இம்மானுவேல் தாசன் அவர்களே, மாவட்டத்தின் தலைவர் கீதா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, காட்பாடி வட்டாரத்தினுடைய பொறுப்பாளர்களே, மாநிலத்தின் துணை செயலாளர்களே, நான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா நான் நிறைய பேசணும், அரசினுடைய நிலையை நம்ம தெரியணும், இன்றைய நிலை அரசாங்கத்தினுடைய நிலை என்ன, அரசாங்கம் எப்படி நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருக்குது எல்லாமே தெரியணும். உண்மையிலே நான் மிஸ்டர் மோகன்குமார் நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த பற்றுதலை பாராட்டுகின்றேன். காரணம், தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மட்டும்தான் குறிப்பிட்ட அந்த எல்லை வரையறைக்குள் இயக்கத்தை நடத்தி கொண்டு அனைத்து சக ஆசிரியர்கள் பாராட்டுதல் பெற்று, ஒரு ஆசிரியருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை நேர்மையோடு நியாயத்தோடு போராடி உரிமையில மீட்டு தந்த ஒரு இயக்கம் என்று சொன்னால் அவன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தான். அது மாத்திரமல்ல, இது மற்ற இயக்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக மற்ற இயக்கங்கள் எல்லாம் அந்த வட்டத்துக்குள்ளே தான். ஆனால் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மட்டும்தான் அகில இந்திய அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் 128 நாடு சாக் நாட்டில் இந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இயங்கியிருக்குன்னு சொன்னால், இணைந்திருக்குன்னு சொன்னால் அது மிக பாராட்டுதலுக்குரியது. நீங்கள் கொடுக்குற சந்தா காசு, அந்த சந்தா காசுனுடைய விலை பற்றி உங்களுக்கு தெரியணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா தரீங்க, 100 ரூபா கொடுக்குற சந்தா காசுனுடைய இது 65 ரூபாய் 65 ரூபா மாவட்டத்துக்கு கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குற காசு 65 காசு மாவட்டத்துக்கு, 33 ரூபா 35 ரூபா நம்ம இது இல்லை வட்டாரத்துக்கு கொடுக்குறோம். 10% நம்ம இதுக்கு கொடுக்குறோம், டெல்லிக்கு கொடுக்குறோம். 10% டெல்லிக்கு கொடுக்குறோம், 2% இன்டர்நேஷ்னல் கொடுக்குறோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு வேளை வெளிநாடுக்குன்னா போகணுன்னு சொன்னால் கூட, சிங்கப்பூர், மலேசியா, எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அமைப்பு அங்கே இருக்குது. இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல, நேர்மையோடும் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையில் செல்கின்ற ஒரு இயக்கம். ஒரு ஆசிரியர் பிரச்சனை என்று சொன்னால் அது சமாளிக்கின்ற ஒரே சக்தி இதுதான். ஒரு நேரத்தில் பேசுவது, ஒரு நேரத்தில் தூக்குவது, எரிஞ்சு வந்தெல்லாம் இந்த இயக்கத்துக்கு அப்பாற்பட்டது. 1965 நம்ம ஆசிரியர் பெற்ற சம்பளம் பென்ஷன் வெறும் 2 ரூபாய், வெறும் 2 ரூபா பென்ஷன். அப்பொழுது 1974 முதலமைச்சர் பக்தவச்சலம் இருக்கின்ற பொழுது அப்பொழுது போராடி கேட்ட பணம் நமக்கு முதல் பென்ஷன் 20 ரூபா. இதெல்லாம் இயக்கங்கள் போராடினது. இதிலிருந்தான் ஒவ்வொன்றாக பிரிந்து ஒவ்வொரு இயக்கத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராடி தான் இந்த பென்ஷன் வாங்கிக்கிறோம். அப்போல்லாம் பென்ஷன்றதில் அப்போது இந்த இன்றைய நீதிபதி சந்திரகுடி ரிட்டையர்ட் ஆனார். அவர் அப்பொழுதே சொன்னார், பென்ஷன் என்பது ஒரு உரிமை தொகை, கருணை தொகை அல்ல. 30-35 ஆண்டுகள் ஒரு ஆசிரியர் பணிபுரிந்து தன்னுடைய காலத்தை முதலீடு செய்துவிட்டு ஓய்வு பெறுகிற காலத்தில் அவர் பணப்பலனை கண்டு அவர் நிம்மதியாக இருக்குன்னு சொன்னால் அந்த பென்ஷன் தான். ஓரளவு பெண்ணோ சன்னோ காப்பாற்ற மாட்டீங்க, ஆனால் பென்ஷன் காப்பாற்றும் என்ற ஒரே கட்டத்தில் தான் இந்த போராடி வாங்கின அந்த பென்ஷன். அந்த பென்ஷனுக்கு இப்போ ரொம்ப பிரச்சனை. கண்டிப்பாக பல நிலைகளில் இந்த பென்ஷன் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம போராட்டுக்கிறோம். நாங்கள் ஜெயிலுக்கு போகும்போது சொன்னாங்க, ஜெயிலில் நான் போய் ஒரு 7 நாள் துறப்பாட்டு ஜெயிலில் இருந்தேன். அப்போ எனக்கு கேட்டார் நீதிபதி இவர் கேட்டார், கிருபாரங்க டேவிட் அங்கே போய் நிறுத்துறாங்க, சென்னையில் நிறுத்துறாங்க. அப்போ என்ன கேட்டார், எனக்கு கேட்ட முதல் கேள்வி, நான் இப்படி தான் போய் நிற்கிறேன். அவர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு பென்ஷன் வருதா?
என்ன கேட்டார். எனக்கு பென்ஷன் வருது, உங்களுக்கு பென்ஷன் வருது, நீங்கள் ஏன் போய் போராடுறீங்க? நீங்கள் தான் பென்ஷன் வருதில்ல, நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தானே, ஏன் போராடினுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நாங்கள் சொன்னோம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக, நாங்கள் எங்களுக்காக போராடவில்லை, என்னுடைய வருங்கால சமுதாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம், என்னுடைய ஆசிரியர் சமுதாயத்துக்காக போராடி இருக்கிறோம். அப்பொழுது கலைஞர் சொன்னார் ஒரு நிலையில், ஆசிரியர் கண்டதெல்லாம் இந்த சாக்கு தூள் தான், வேறு ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு வர முடியுமா பாருங்கள், சாக்கு கூட எடுத்துகிட்டு அந்த தூசு தான். பல பிரச்சனைகள் பல நிலைகளில் போராடி எல்லாம் இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. ஏதோ சுதாகர் சார் பேசினார் போனார், கல்யாணகுமாரி மோகன்குமார் யோசிப்பார், உண்மையிலே அண்ணன் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறார். இன்றும் சொல்லுகின்றேன், அண்ணன் சொன்னார் 58 வயசு, 60 வயசு ஆகும்போது நாங்கள்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் போய் சொல்கிறோம், அமைப்பு சொல்கிறோம் 60 வயசு ஆக்குன்ற பொழுது எங்களுக்கு 58 போதும், 58 போதும், 60 வேண்டாம். ஏனென்றால் அந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம், பேச்சுவார்த்தையாக நாங்கள் உட்காரோம், பல நிலையில் கல்வி அமைச்சர் உட்காரோம், அண்ணனுங்கெல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும், உங்களெல்லாம் தெரியும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல ஏன் 60 வாங்கன்னு சொன்ன 59 60 வேண்டாம்னாக்கா, நிறைய படிச்சுட்டு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. இந்த நிலைப்பாடில் பார்த்தா டெட் எக்ஸாம் சொல்கிறாங்க, டெட் எக்ஸாம் யார் தப்பு, யாருடைய தப்பு? அது அரசாங்கத்தினுடைய தப்பு. இந்த மாதிரி டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேவைன்னு சொன்னால் 20 22 எக்ஸாம் எழுதியிருக்கணும் நாம, அது சொல்லலை. இவங்க எல்லாமே புதிய கல்விக் கொள்கையில் அடிப்படையாக புதிய கல்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அனைவரும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். இனி வருங்கால அப்பாயின்மெண்ட் ப்ரொமோஷன் எல்லாம் அந்த நிலையில் தான் நிற்குது. ஒரு தெளிவான வரையறை கொடுக்க முடியல. புதிய கல்விக் கொள்கையா என்ன கல்விக் கொள்கைன்னு தமிழ்நாடு அரசு ஒரு கல்விக் கொள்கை திட்டம் வைத்திருக்கின்றது. ஆனால் எல்லா நிலையிலும் பார்க்கின்ற பொழுது எல்லாமே கல்வித்துறையில் பல்வேறு குளறுபடியில் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், இப்பொழுது இருக்கிற நிலையில் இவர்கள் ஓய்வு பெறார்கள் இல்லையா, இவங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். எல்லோரும் பென்ஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பென்ஷன் இல்லை, எல்லாமே பென்ஷன். ஆனால் வருங்கால சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்றுமில்லை, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் போயின்னு வந்துன்னுக்குறோம். நான் தாசன் சரவணெலாம் போகிறோம். ஒரு சிபிஎஸ்சில் வேலை செய்த ஆசிரியர், உண்மையை சொல்லுங்கள், சிபிஎஸ் வேலை செய்த ஆசிரியர் தன்னுடைய பணியை முடித்து விட்டு அடுத்த நிலைப்பாடு இல்லாத 100 நாள் வேலைக்கு போகிறார். 100 நாள் போய் வேலை செஞ்சுட்டார். பரிதாபமான நிலைமை. அடுத்த நாள் ஏன்னாக்கா வேறு வழி இல்லை, பென்ஷன் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் அரசாங்கத்தை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அனுபவிச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாலமோனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆனந்தி மேடம் சொன்னாங்க, ஹையர் கிரேட் செகண்ட் கிரேட் ஆகிறது எத்தனை முறை பல முறை அவங்க எல்லாம் போராடினாங்க. எந்த காலகட்டம்னு தெரியும். அப்போல்லாம் விஷ்ணுநாதனெல்லாம் இருந்தாங்க அவங்க அந்த காலகட்டம்லாம். ஹையர் கிரேடு செகண்ட் கிரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ காலகட்டம். ஆனால் இன்று நாம் படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டம் போராடி தான் இந்த இது பண்ணணும். இன்றைக்கி கனவு ஆசிரியர் சொன்னாங்க, பாராட்டுறது பார்த்தா மாஸ்டர்மணி ஸ்கூல், அப்பாதர ஸ்கூலு, இன்னும் நிறைய பார்க்கும்போது எல்லா ஆசிரியர்களுக்கும் நிறைய திறமை இருக்குது. அந்த திறமையில கொண்டு வரதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது. வருங்காலம் இன்னும் சொன்னாங்க எல்லாமே ஆன்லைனில் தான் போகுது. இந்த ஜூன் மாதம் என்ன சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்ன நிலைன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் பல்வேறு நிலையில் இருந்த பொழுதும் இந்த கல்வித்துறையானது நமக்கு பல நிலையில் ஒரு சவாலை விட்டு கொண்டு இருக்கின்றது. இப்போ ஆர்த்தி எங்கள் பிளாக்லேருந்து கனவு ஆசிரியர் வந்துச்சு. கேபிங் பிளாக்கில் ஆர்த்தி தான் அதிகமாக நாங்கள் ஆர்பி அனுப்புவோம். எங்களுக்கு தெரியாது, எங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும். ஆர்பி நல்ல ஒரு அருமையான ஆசிரியர் உங்கள் பிளாக்கில் கொண்டு வந்திருக்கிறீங்க. பல நிலையில் இப்போ நம்ம இவர் சொன்னார், நம்ம கிரி ஆசிரியர் சொன்னார், அவருடைய இடர்பாடுகள் சொன்னார். அந்த இடர்பாடுகளெல்லாம் கலைய வேண்டுமென்றால் ஒன்றிணைந்து தான் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உங்களுக்கெல்லாம் வேண்டிக் சொல்லுவது, நீங்கள் அனைவரும் இருக்கின்றவர்கள், குறிப்பாக ஓய்வு பெறுவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதும் இது தவிர வேறு ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சி தான். இப்போ சொன்னாங்க பாக்கெட்டில் எடுத்து பணத்தை போடுங்க. நம்ம பணத்தை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை. நம்ம பணத்தை நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி சில 8 சொன்னார். அந்த 8 உங்களுடைய காலத்தை கடந்து விட்டீர்கள். இருக்கின்ற மனநிறைவோடு இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட அந்த காலங்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலங்கள் இறைவனுடைய கரத்தில் இருக்கின்றது. எவ்வளோ நாள் நம்ம இறைவனை நேசித்து இறைவனை நம்ம செல்கின்றோமோ நம்முடைய ஆயுசு நாட்கள் கூடும். ஆக இந்த நிலையில் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். குறிப்பாக இந்த வட்டாரத்தினுடைய பொறுப்பாளர், ஏன்னா சாலமன் அண்ணன் பார்த்தீங்கன்னா ரிவைவல் தான் அதிகமாக நடத்துவார். அப்போல்லாம் அவங்களாம் ரிவைவல் நடத்துவாங்க. அதாவது இயக்கங்கள் பல்வேறு நிலைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பாராட்டு விழா இதெல்லாம் நடத்துகின்ற பொழுது அந்த ஆசிரியர் மக்களுக்கு உச்சம் அந்த வேகம் வருது. இந்த ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம் உட்காந்துட்டு போகிற அளவுக்கு
நமக்கு இல்லை. வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. எங்களுடைய ஆதங்கம் அதுதான். இப்போ அரசாணை 243 போட்டாங்க. அது அரசாணை எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். மோகனுக்கு நான் நினச்சேன்னா போய் நேரம் என்ன பண்ணலாம், எங்கன்னா போய் போகலாம். அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ணன் ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் வந்துருக்காரு, மாறுதல் பல நிலைகளில். ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாநில துணை செயலாளர் இருக்கார். இவர் நாங்கள் பலவர் பேசும்போதும் இவர் அடிக்கடி இயக்குனர் சந்திக்கின்றவர். அப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, இயக்குனர் சொல்லுகின்ற வார்த்தை, எங்களால் செய்வது ஒன்றுமில்லை, ஆசிரியர் பெருமக்கள் இணைந்து தான் நம்ம செயல்படுத்த வேணும். நம்ம டீச்சர்ஸும் லேஸ்பட்ட ஆள் இல்லை. சில விஷயத்தை வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டருக்கே ஃபோன் பண்ணுறது. என்ன ஃபோன் பண்ணுறது, சார் ஒர்க்கிங் டேஸ்க்கு வருது, எங்கள் லோக்கல் ஆல்ரெடி விட்டுறாங்க, நாங்கள் வேலை செய்யலாமா சார்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எதை எங்கள் கிட்ட கேட்கணும், எதை ஏஓ கிட்ட கேட்கணும், எதை பிஓ கிட்ட கேட்கணும், எந்த விதமான தெரில. இன்னும் கடுமையான காலங்கள். இந்த போக்சோ சட்டம் ஒன்று வந்துட்டு இருக்குது. உண்மையிலே சொல்கிற ஆசிரியர் பெருமக்கள் பெரும் பாதிப்பு. இந்த பாதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம செய்யலை, பொதுமக்கள். அது ஏதாவது ஆகலை. ஒரு வாத்தியார் கனவாசி நல்லா இருக்கார், கனவு காண்டார் நல்லா இருப்பார், அவர் ரியலாக வந்து கனவு கண்டு செயல்படுறார். மன்னிக்கணும் உங்களை சொல்ல தப்பாக நினச்சது. அதாவது என்னென்னா நம்முடைய செயல்பாடுகள் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து காதை தொட்டால் நம்ம எப்படி வேணால் போகணும். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் வேறு. ஆக ஆசிரியர் பெருமக்கள் கண்டால் நம்முடைய பணியை நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். நாம் பணி பாதுகாப்பு சட்டம் கேட்டு போராடி நிற்கிறோம். பணி பாதுகாப்பு சட்டம் எங்களுக்கு கொடுங்க. ஏனென்றாலும் இப்படி ஒரு சூழ்நிலை. ஆக இனி வரும் காலத்தில் நமக்கு பாதுகாப்பு வேண்டும். நாம் என்ன நிலையில் பேச வேண்டுமோ அதை நம்ம பேச வேண்டும். இது சொன்னல, அதாவது எது சொன்னாலும் நம்ம பசங்க என்ன பண்ணணும், தப்பாக எடுத்துக்குது. அதனால் வருங்காலத்தில் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும். வருங்காலத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி நிரந்தரம் என்பது சொல்வதற்கில்லை. பணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ப மாட்டேங்க. ஒரு ஆசிரியருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் இன்றைக்கி. ஆனால் இது முன்னால் நாம் வாங்கும்போது 500 ரூபா 600 ரூபா. 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் 20 25 சம்பளம். ஒவ்வொன்றும் போராடி இப்போ தான் இதை பே கமிஷன் வந்தனால இது. ஆனால் ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்எல்ஏ, ஒரே நாள் எம்எல்ஏ இருந்தால் கூட அவனுக்கு முழு பென்ஷனு, எல்லா சலுகை. நீ 35 ஆண்டுகள் திரும்ப 35 ஆண்டுகள் நீ கஷ்டப்படுறவனுக்கு பென்ஷன் இல்லை. ஒரு எம்எல்ஏ இன்றைக்கி இருக்கார், சட்டசபை கூட உட்காந்துல ஒரு எம்எல்ஏ இருக்கார். அவர் ஒரே நாளில் வந்து சொல்லக்கூடாது, ஏதோ நடந்துச்சு, அப்போது அவருக்கு முழு பென்ஷனு எலெக்ஷன். அப்போ அவருக்கே பென்ஷன். 5 வருஷத்துக்கு உனக்கே பென்ஷன் தான். 35 ஆண்டு காலம் நம்முடைய உழைப்பு எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. நம்ம எந்த நிலையில் இருப்போம் யோசித்து பார்க்கணும். நீங்களாம் இதெல்லாம் சிந்தித்து வருங்கால சமுதாயத்தை நம்ம என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் போதும் யாரோ போராடுறாங்க, யாரோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அது மாதிரி நம்ம நினச்சிக்கக்கூடாது. ஆனால் போராட்டம் பண்ணுறதில்ல, கரெக்டாக போனஸ் எப்போ போடுறாங்க சொல்லுங்கள். ஆர்ப்பாட்டத்தெல்லாம் வரவே மாட்டோம், அரியர் எப்போ போடுறாங்க, இந்த மாதிரி சிந்தனை தான் போகிறோமே தவிர அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணுறாங்க. சிபிஎஸ் அனலைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, 100 பேர் இன்றைக்கி போராட்டம். இதில் போராட்டத்தில் இந்த வயசானவங்க எத்தனை பேர், அறியாதவங்க எத்தனை பேர், அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனுக்கு தான் போராடுறாங்க. இந்த சிபிஎஸ்காரர் அதிகமாக வரதில்லை. ஏன் வரதில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தெரியுது, யாரோ போராடுறாங்க, யாரோ வரட்டும், நமக்கு என்ன ஆகுது. என்ன சொன்ன இந்த அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, 350 311 சம வேலைக்கு சம ஊதியம், இடைநிலை ஆசிரியர் பாதிப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்கும் பென்ஷன் உண்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதி உண்மையிலே சொல்ல அண்ணன் சொன்னார், மாவட்ட செயலர் சொல்லிட்டு போனார். தேர்தல் வாக்குறுதி 311 என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் பென்ஷன் உண்டு. ஆனால் இவங்களுக்கு பென்ஷன் உண்டு, இவங்களுக்கு கமிஷன் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நமக்கு பென்ஷன் இதுவரை 4 வருஷம் ஆகி போச்சு, இதோ செய்கிறேன் அதோ செய்கிறேன்றாங்க. ஆக உங்களுடைய வாக்கை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. நம்ம அதுக்காக நம்ம வந்து ஓட்டை மாற்றி போட்டுன்னு நான் சொல்ல, எதையும் நம்ம செய்ய வேண்டுமோ 4 வருஷம் யோசித்து பாருங்கள். எதுக்கோ நிதி ஒதுக்குறீங்க, என்னென்னோ செய்கிறீங்க. ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நன்மை செய்ய நமக்கு நம்ம இதுவரை இன்னொன்று தெரியுங்களா, புதுசாக எதுவும் கேட்கல மோகன்குமார் சார், நம்ம எதுவுமே புதுசாக கேட்கல. நம்மக்கிட்ட இருக்கிற விடுபட்டு தாங்க சரண்டர் கொடுத்துரு, எங்கிட்ட பிடிச்சிக்கிற பணத்தை கொடுங்க, இந்த மாதிரி தான் கேட்டுனுக்கிறோம். ஆனால் சமுதாயம் என்ன நினச்சிக்குது, பப்ளிக் என்ன நினச்சாங்க, சம்பளம் இன்னும் பத்தலை. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும்னு சொன்னால் இருக்கின்ற ஆசிரியர் சமுதாயம் நீங்கள் அனைவரும் இணைந்து செயல்படுங்கள். உங்களை பாராட்டுகின்றேன். ஓய்வு பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். இந்த விழாவினை இப்படிப்பட்ட சிறப்பான ஏற்பாடு செய்த வட்டாரத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி.
அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக என்னுடைய குடும்பத்திற்கு இணையாக பாவித்த ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி. இந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மீது எனக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பற்று, எல்லாமே. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அதனால தான் சில நேரத்தில் நான் கோவப்படுவேன் ஆஃபீஸில் போன உடனே. ஏன்னா எங்களுடைய ஆசிரியர்களுக்கு மேலே அவங்க என் மேலே வைத்திருக்கின்ற அந்த மதிப்பை, மரியாதையை நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா அதனால தான் நான் ஆஃபீஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பல நேரங்களில் நான் சத்தம் போடுவேன். மாவட்ட அளவு குப்புராமன் சார் சொன்ன மாதிரி மாவட்ட அளவில் நான் சத்தம் போட்டு தான் வருவேன். ஒன்று. இரண்டாவது, எப்பொழுதும் ஒரு பாராட்டு விழானாக்கா சாலமன் சார் முன்னால் நின்று நடத்துவார். ஆனால் இன்று இந்த மைக்கானது கடைசியாக வருகின்றது. அது ஒரு மகிழ்ச்சி, அது சந்தோஷம். மூன்றாவதாக, இந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியை எனக்கு பின்பதாக யார் நடத்துவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி நான் சிக்கான முதற்கொண்டு எனக்கு அந்த என்னுடைய மனதில் உறுத்தினே இருந்துச்சு. ஆனால் கடைசியாக நான் என்னுடைய வயது நிமித்தமாக அல்ல, என்னுடைய உடல் நிமித்தமாக நான் சிக்கான போது இந்த சங்கத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறி என் மனதில் எப்பொழுதுமே உதித்து கொண்டே இருந்தது. அந்த தருணத்தில் கலாஸ்பலத்தில் தான் எங்கள் சுக்கியாவாதர் பள்ளியில் தான் அந்த தேர்தல் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் நானே கொஞ்சம் சூஸ் பண்ணி நீங்கன்ற மாதிரி கடைசியில் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த மூவரை நான் ஏற்படுத்தியது என்பது எனக்கு அடுத்தது இந்த சங்கம் நிலைக்கும் என்ற ஒரு மன உறுதி எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்போது ஏசியாவில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பணம் அப்படின்ட்டு எல்லாருமே பேசுவாங்க. இவங்க எனக்கு கிண்டல் அடிப்பாங்களா, அது என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அப்படி தான் செய்து தந்தேன். ஸோ அந்த நிகழ்வை முதலாக ஒரு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்துகிறாங்கன்னு போது இந்த இடத்துல நடத்துனது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் இந்த சங்கத்தை வளர்க்க வேண்டும். இந்த சங்கமானது தொடர்ந்து உயிர் பெற்றிருக்க வேண்டும். மன கஷ்டங்கள் வரும், பொது வாழ்வில் பல கஷ்டங்கள் வரும். எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த ஆசிரியர் பெருமக்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான நாளில் எங்களுடைய கூட்டணியினுடைய செயற்குழு உறுப்பினர் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி பாட்டி தெருவில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியை கே உமா மகேஸ்வரி அவர்களுடைய பிறந்த நாள் என்று அவங்க இந்த பிறந்த நாள் அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு, அதாவது இந்த பிறந்த நாளில் வீட்டில் நான் கொண்டாடினா கூட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க டீச்சருங்க கையால் கேக் வெட்டி எனக்கு வாழ்த்தணும் அப்படின்னு ரொம்ப அவங்க அன்போடு கேட்டுக்கிறதுனால இந்த ஒரு நிகழ்ச்சியானது இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கே உமா மகேஸ்வரி அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அவருடைய தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவானது பணி ஓய்வு பெறும் ஆசைகளை முன்னிலையில் நடைபெற வேண்டும் என்பது கே உமா மகேஸ்வரி அவர்களின் ஆசை. எனவே அனைத்து ஆசைகளும் இங்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் முக்கியமாக சசிகலா ஆசிரியை அவர்கள் உமா மகேஸ்வரியுடன் நீண்ட காலம் பணிபுரிந்தது என்பது இங்கு குறிப்பிட வேண்டிய விஷயம். உமா, சாலமன் சார் கையை வச்சு கூட நிற்க வச்சுக்கோ, எல்லாரும் கூப்பிட்டுக்கோ. நன்றி உரை சொல்லிட்டாங்களா? சார் இவங்க அப்படியே டொனேட் பண்ணிடுறாங்களா சார் கூட்டணிக்கு? அதையும் இதிலே முடிச்சிடலாம். அப்படியே கூட்டணிக்கு டொனேட் பண்ணுறாங்க. ஏற்புரை சசிகலா டீச்சர் அனைவரும் சார்பாக நில்லுங்கம்மா. அவங்க பேசுகிறாங்களாம், அதை கூப்பிட்றேன். தியாகராஜ் சார், சசிகலா டீச்சர். அந்த க்ரீமை ஊட்டாது, அவன் சாப்பிட்ணும். எனக்கு கொஞ்சம் கூட உண்மையாக மயக்கமாக இருக்குது.
திரும்ப கூட மாட்டீங்களேடி. சசிகலாக்கா மயக்கம் அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்பத் தமிழ் கொண்டு ஈடில்லா கல்வி அளித்து உண்மை உபதேசித்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அவ்வை வழி நின்றவர்கள் அக்தேயங்கள் ஆசிரியர்களுக்கும் மதிய வணக்கம். உண்மையிலே உங்களை போல் நானும் ரொம்ப சோர்வாகிட்டேன். பசி மயக்கத்தில் இருக்கிறோம் எல்லாருமே. எனக்கு 60 வயதில் வேலை செய்யணுன்றது உண்மையிலே என்னோடய ஆசை தான். அது என்னோடய உடல் இதனாலேயும் குடும்ப சூழ்நிலை காரணனால தான் நான் விட்டுட்டேன். என்னை யாருமே முன் உதாரணமாக எடுத்துக்காதீங்க. எல்லாரும் 60 வயது வரை நல்லா ஃபுல்லாக சிறப்பாக பணியாற்றி வைப்பணும், ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நிறைய பேசுகிறத கேட்குறது உங்களுக்கு நேரம் இல்லை. இப்போ ஒரே நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். என்னை ஈண்டெடுத்த அன்பான அன்னைக்கு நன்றி. அறிவை புகட்டியதோடு மட்டுமல்லாமல் கடமை தவறாத ஒழுக்க வாழ்க்கை கற்றுக் கொடுத்த என்னுடைய தந்தைக்கு நன்றி. என்னை வாழ்வில் சிறந்த ஆசிரியராக்கிய ஆசான்களுக்கு நன்றி. என் வாழ்வில் இத்தனை இன்பங்கள் கொடுத்து இந்நிலைக்கு கொண்டு வந்த ஈடு இணைட்ட என் அன்பான துணைவருக்கு நன்றி. கடவுளின் அன்பு பரிசான 2 செல்வங்கள், கடமை தவறாத அன்பான பாசமான மகன்கள், என்னுடைய அறப்பணி ஆசிரியர் பணி செய்ய ஒத்துழைப்பு நல்கிய என் மகன்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி செலுத்துகிறேன். அவங்க யாரும் வரத்துக்கு இல்லை இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில். தான் பெற்ற குழந்தைகளோட என்னையும் தன் பேர குழந்தைங்க மீது அலாதி அன்பு பாசம் காட்டி வளர்த்த என்னுடைய மாமனார் மாமியார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். என்னுடைய குடும்ப ஒத்துழைப்பு இல்லாமல் நான் இந்த நிலைமைக்கு உண்மையில் வந்திருக்க முடியாது. அது என்னோடய கூட்டு குடும்பத்தில் எத்தனையோ இடர்பாடுகள் உடல்நல குறைவு எது இருந்தாலும் நாங்கள் இருக்கோம், நீ கவலைப்படாமல் வேலையை பாரு அப்படின்னு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய பாசக்கார சகோதரர்கள் நாத்தனர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற மனோன்மையை கூட்டுக்கிணங்க வேலூர் நகரை சேர்ந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், இந்த சிங்க பெண்களுக்கு இந்த தருணத்தில் அனைவர் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. இந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணிக்கு எங்களால் முடிந்த ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இந்த தருணத்தில் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். நன்றியுரை சொல்ல சத்தியமாக எனக்கு மனசே வரல. அப்படியே இருந்துடலான்னு தோணுது ப்ரோக்ராம்லேயே. அந்த அளவுக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் ஒரு வார காலம் கஷ்டப்பட்டது இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. ரொம்ப நன்றிங்க டீச்சர். அடுத்தது இந்த நம்ம செயலாளருடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே நமக்கு தேவை. அவர் உடல்நிலை நலிவு காரணமாக தான் இந்த பதவியை விட்டு கொடுக்கக்கூடிய நிலையே தவிர அவர்கிட்ட அந்த வேகமும் பேச்சும் அறிவுரை வழங்குறதுல எந்த விதமான குறைவும் இன்றைக்கி வரைக்கும் இல்லை. எப்போ கேட்டாலும் சொல்லுவார். பட் நான் தான் அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கேட்டதில்லை. பட் இதுக்கு மேலே அவர் ரொம்ப தெம்பாயிட்டார். இது உண்மையாக நானே ஸ்டேட்டஸ் பார்த்து முடிவு பண்ணிட்டேன். இனி எந்த நேரம் எந்த டவுட் வந்தாலும் நான் அவரை மட்டும்தான் கேட்கணுங்கிற முடிவில் இருக்கிறேன். அதனால் நாங்கள் 2 பேரும் வயசில் கம்மி தான். ஆக்சுவலாக பார்த்தா சாந்திக்கு எனக்கும் ஒரே வயசு தான். நான் என்ன தலைமை ஆசிரியர் ஆகிட்டேன், அவ்வளோதான். இன்னும் சர்வீஸ் நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் எங்களுக்கு இவரோட ஆசீர்வாதம் முக்கியமாக எங்களுக்கு தேவை. ஏன்னா இன்னும் இந்த கூட்டணியை நாங்கள் வலுவாக கொண்டு போகிறதுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கறதுக்கும் பின்னாடி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் காதில் வாங்காமல் போகணும் அப்படின்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற இவருடைய வாழ்த்தும் அவருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். சாந்திவா. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் சார். அப்படியே என்னால் பேச முடியல சார். எனக்கு பேச முடியல. படம் பார்த்துக்கேன் சார். தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ மழையில் நினைஞ்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் முழுமையான அன்பு மழையில் நினைந்ததை நான் உணர்கிறேன். அதே போல் கரண்ட் எத்தனையோ முறை ஷாக் அடிச்சிருக்குது. ஒரு இன்பமான ஒரு அதிர்ச்சி, நான் கனவிலும் எதிர்பாராத ஒரு இன்பமான அதிர்ச்சியை இந்த நிகழ்ச்சியில் நான் உணர்ந்தேன். அதுக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணிக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கும் மேலாக நான் நன்றி தெரிவிக்க விரும்புவது வேலூர் நகர் தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்களுக்கும் இவர்களை சார்ந்த உறுப்பினர்களுக்கும்
இந்த ஒரு அருமையான விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்த அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு வருத்தம்னா, இந்த சந்தோஷத்தில் பங்கு கொள்வதற்கு என்னுடைய குடும்பத்தினர் ஒருத்தரும் இங்கே இல்லை. இது எதிர்பாராமல் திடீர்னு என்னை உள்ளே நுழைச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இதுவரையும் தனியார் கிளை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினதே கிடையாது. மாநகராட்சி பள்ளிகள் மட்டும்தான் இது மாதிரி நடத்தியிருக்கிறாங்க. அந்த விழாவில் நாங்கள் பங்கேற்போம். அதுதான்மா உங்களுடைய அன்பை தான் முழுமையாக நினைஞ்சேன்றனே, முதல்ல அந்த வார்த்தையை தானே நான் சொன்னேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் மனித தெய்வங்களாங்க உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.